முதல்ல சட்டசபை கூட்டத்தொடரை நேரடியாக ஒளிபரப்புற துணிச்சல் தாவேக அரசுக்கு இருக்குது. ஸ்டாலின் அரசுக்கு அந்த துணிச்சல் சுத்தமாக கிடையாது. ஸ்டாலின் பேசும்போது மட்டும் கேமரா நிற்கும், எடப்பாடி பேசும்போதும் ஸ்டாலின் கிட்ட தான் கேமரா நிற்கும். ஸோ வெளிப்படையாக அவங்க அந்த நேரடி ஒளிபரப்புன்றதை கேலி கூத்தாக்குனாங்க. எடப்பாடி பீரியட்லேயும் அதே தான் நடந்தது. இந்த முறை வெளிப்படையாக எல்லாரும் பேசுறதையும் தான் காட்டுறாங்க. இது ஒரு ஆட்சிக்கு ஆபத்தோ? இது ஆட்சியில் ஒரு ஆபத்தும் கிடையாது. இதுல என்ன இருக்கு? அவங்க அப்படி நினைக்கலையா? இப்படி அவங்க பயந்தாங்க, ஸ்டாலின் கவர்மெண்ட் பயந்தது. அதனால தானே எடப்பாடி பேசும்போது பிளாக் அவுட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ இவங்க காமிக்கிறாங்கல்ல, இன்னைக்கு எல்லாருக்கும் முந்திலாம் வயது வாழ்வு பார்க்குற மாதிரி தான் சட்டசபை நிகழ்ச்சிகளை பார்ப்பாங்க. வயசானவங்க, நீரிழிவு நோயாளிகள், ரத்த கொதிப்புள்ளவர்கள், பொழுது போகாதவங்க உட்காந்து பார்ப்பாங்க. இன்றைக்கி இளையவர்கள், யங் ஜெனரேஷன் அசம்பிளியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. முன்னுதாரணமாக தம்பி இருக்காரு. அதான் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு விஜய் அதை கொண்டு வந்திருக்காரு. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நேரடி ஒளிபரப்பு பார்லிமெண்ட்டில் பண்ணாங்க. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 14 வருஷமும் நடந்தது. மோடி வந்தனோ அதை சீர்குலைச்சி சின்ன பின்னமாக்கினாங்க. ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் அதே மாதிரி அதை சிதைச்சாங்க. ஸ்டாலின் பேசும்போது மட்டும்தான் கேமரா இருக்கும். அரசை விமர்சித்து அவன் பேசினாலும் கேமரா ஸ்டாலின் கிட்ட தான் இருக்கும், இல்லை திமுக கிட்ட இருக்கும். இன்றைக்கி அப்படி இல்லையா, முழுதும் ஒளிபரப்புறாங்கல்ல. இன்றைக்கி வரைக்கும், நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் பார்க்கும்போது அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது. உண்மையான ஜனநாயகம் இது. எல்லாருக்கும் சட்டமன்ற நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வம் தூண்டப்படுது. ரொம்ப வறண்ட விஷயமா இருந்தது.